ஹாய் வியூவர்ஸ், கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஸ்பைஸியான நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மஞ்சள் பூசணி பொரியலாக செஞ்சுருக்கேன் சைடிஷ். இந்த சைடிஷ் லெமன் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கப் ரைஸுக்கு 4 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ லெமன் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, முந்திரி, ட்ரை கிரேப்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் கடலை. இப்போ முந்திரியும் ரைசன்ஸையும் நெய்யில் 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு இது போல் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது லெமன் ரைஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ 1 கப் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி இதுக்கு 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரைஸை ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டு விசில் விட்டு சாப்பாடை பளபளன்னு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பாடு கலர்ஸுக்கு பளபளன்னு இருக்கணும். அதனால் இந்த அளவு வாட்டர் மட்டும் கரெக்டாக இருக்கும். 1 கப்புக்கு 2 கப் வாட்டர். இப்போ 4 லெமன்லேயும் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு ஜூஸ் இந்த 1 கப் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மஞ்சள் பூசணி பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் விட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு டோஸ்ட் பண்ணி மஞ்சள் பூசணியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1/2 கப் வாட்டர் விட்டு ஒரு 4 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. பூசணி வெந்ததும் துருவன 1/2 கப் தேங்காயை போட்டு கிளறி பொரியலை ரெடி பண்ணிக்கோங்க. லெமன் ரைஸுக்கு இந்த மஞ்சள் பூசணி பொரியல் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு லெமன் ரைஸ்க்கு தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, முந்திரி, நிலக்கடலை இது போல் எல்லா பொருட்களையும் 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு டோஸ்ட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கடாயோட சூடு இருக்க லெமன் ஜூஸை ஊற்றிக்கணும். லெமன் ஜூஸ் ஊற்றையில் அடுப்பு ஆனில் இருக்க தேவையில்லை. கடாயில் இருக்க ஹீட்டே போதுமானதாக இருக்கும். இது போல் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி லெமன் ஜூஸ் ஊற்றுங்க. அப்போ தான் அந்த லெமனோட ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் கிடைக்கும். அடுப்பு ஆனில் இருக்கல லெமன் ஜூஸ் ஊற்றி லெமன் ஜூஸ் குதிச்சிருச்சுன்னா ஃப்ரெஷ் ஃப்ளேவர் போயிடும். ஆஃப் பண்ணி லெமன் ஜூஸ் ஊற்றுங்க. பேனில் இருக்க ஹீட்டில் மட்டுமே லெமன் ஜூஸ் சூடானால் போதும். இப்போ வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கிளறி விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சாப்பாடை பளபளப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்க சாப்பாட்டை இதில் போட்டு கிளறிக்கோங்க. ஜூஸ் நல்லா சாப்பாட்டோடு நல்லா கலந்து வந்ததும் நெய்யில் வறுத்து வச்சுருக்க திராட்சை, முந்திரியை இதில் கலந்து நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ டேஸ்டான, சுவையான, வாசனையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.